ஒரு பாட்டில் சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கோங்க. உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதை வதக்கிக்கோங்க. ஒரு மஞ்சள் பொடி, டர்மரிக் ஒரு 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொரியாண்டர் தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எது வேண்டாலும் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா. கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். சீரகத்தூள் போட்டிருக்கேன். டொமேட்டோ பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். பச்சை பட்டாணி, காஞ்ச பட்டாணியாக இருந்தால் ஊற வச்சு வேக வச்சு போட்டுக்கோங்க. இது ஃப்ரெஷ் பட்டாணி, அதனால் அப்படியே போட்டுருக்கேன். நான் ஒரு 1/2 கப் போட்டிருக்கேன். காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி சால்ட் வாட்டரில், வார்ம் சால்ட் வாட்டர், ரொம்ப சூடாக வேண்டாம், மிதமான சூட்டில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 குட்டி காலிஃப்ளவர். தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 கப் வாட்டர் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி வேகட்டும் காலிஃப்ளவர். க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அப்புறமா ஓப்பன் பண்ணி கிளக்கிட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் அந்த ஜிஞ்சர் ஜூலியன்ஸ் இருக்குங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கிற கொத்தமல்லி இருக்குங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் இருக்குங்களா, அது போட்டுக்கோங்க. உருக்குன நெய் இருக்குங்களா, அது 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கோபி மட்டர் முஸ்லாம் ரெடி ஆகிடுது.